திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாந்தோப்பில் முகாமிட்டுள்ள ஒற்றை யானையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்போம். அரவிந்தன், வணக்கம். யானையை விரட்டுவதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் வனத்துறை சார்பில் எடுக்கப்பட்டிருக்கு? விரட்டும் பணி எந்த நிலையில் இருக்கு அரவிந்தன்? வணக்கம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உடையராஜபாளையம் பகுதியில் உள்ள மலையடிவாரத்தில் நேற்று இரவு காட்டு யானை ஒன்று தென்பட்டுள்ளது. அந்த யானையானது அப்படியே நடந்து வந்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து கீழ்முருங்கை பகுதியில் உள்ள மாந்தோப்பில் முகாமிட்டுள்ளது. இன்று காலை முதல் மாந்தோப்பிலேயே முகாமிட்டுள்ள அந்த காட்டு யானையை விரட்டுவதற்காக திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வன அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்டுவதற்கான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன், வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வனத்துறையினர் மேற்கொண்டுள்ள பணிகள் குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். தொடர்ந்து இப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானையை விரட்டுவதற்காக வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து யானையை காட்டுக்குள் விரட்டுவதற்கான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்திலிருந்து நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.